ஐபிஎல் 2025 அடுத்த வருஷம் ஐபிஎல்க்கு முன்னாடி ஒரு மெகா ஆக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் ஒவ்வொரு டீமுமே 3 பிளேயரை மட்டும்தான் ரிட்டைன் பண்ணணுமா இல்லைனா 4 பிளேயரை மட்டும்தான் ரிட்டைன் பண்ணணுமா அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே டவுட்டாக இருந்தது. எல்லா ஐபிஎல் ஓனர்ஸையுமே கூப்பிட்டு பிசிசிஐ நேற்று ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. இதில் பல விஷயங்கள் நடந்திருக்கு. SRH KKR மும்பை இந்த டீம் ஓனர்ஸை பொறுத்த வரைக்கும் 8 to 10 பிளேயரை ரிட்டைன் பண்ணுற மாதிரி வைங்க, மெகா ஆக்ஷன்லாம் வேண்டாம், வேணா ஒரு மினி ஆக்ஷன் வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 5 to 6 பிளேயரை ரிட்டைன் பண்ணுற மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் கப்பே அடிக்காத டிசி அணியும் பஞ்சாப் அணியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே ஒரு பிளேயரை ரிட்டென்ஷன் பண்ணுற மாதிரி வைங்க, இல்லைனா அது கூட வேண்டாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு மெகா ஆக்ஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, ஆர்சிபியில் இருக்க கிளென் மேக்ஸ்வெல் பார்த்தீங்கன்னா ஆர்சிபியை அன்ஃபாலோ பண்ணிட்டாரு. மேக்ஸ்வெல் ஏன் ஆர்சிபியை அன்ஃபாலோ பண்ணாரு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ சோசியல் மீடியாவில் என்ன அப்டேட் பண்றாங்கன்னா, கோலி, சிராஜ், ஜாக்ஸ், பட்டிதார் இந்த 4 பேரையும் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அல்சாரி, ஃபேஃப், மேக்ஸ் இவங்க 3 பேரையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ராகுல் எடுத்து கேப்டன் ஆக்கணும் அப்படிங்கிறத டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் மேக்ஸ்வெல் ஆர்சிபி அன்ஃபாலோ பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. அவர் அன்ஃபாலோ மட்டும் பண்ணல, ஆர்சிபி சம்பந்தப்பட்ட போஸ்ட், போட்டோ எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாரு. ஏன் நீங்க ஆர்சிபியை அன்ஃபாலோ பண்ணீங்க அப்படின்ட்டு ஃபேன்ஸும் அவரோட போஸ்ட்ல கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் உண்மையா அப்படிங்கிறது தெரியல, ஆனா சோசியல் மீடியால அப்டேட் பண்றாங்க. ஆர்சிபி கிரீனை எப்படி மும்பைல இருந்து எடுத்தாங்களோ அதே மாதிரி ஹர்திக் பாண்டியாவையும் ட்ரேட் மெத்தட் மூலமா ஆர்சிபிக்கு எடுக்க போறாங்க அப்படிங்கறத அப்டேட் பண்றாங்க. அதுக்கு பதிலா மேக்ஸ்வெல்ல கொடுக்க போறாங்களாம். இந்த நியூஸ் உண்மையா இருந்துன்னா இந்த வீடியோவை பார்க்குற ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மேக்ஸ்வெல்ல இருக்கட்டுமா இல்லைன்னா ஹர்திக் பாண்டியாவை எடுத்துக்கிடலாமா அப்படின்ட்டு. இதுல பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, ஆர்சிபி ஓனரும் மெகா ஆக்ஷனுக்கு தான் ஆசைப்படுறாரு. ஆர்சிபி ஒரு நல்ல டீம் தான். அது எந்த அளவுக்கு உண்மைன்னா 2020, 21, 22, 23, 24 இந்த 5 சீசன்ல 4 சீசன்ல ஆர்சிபி பிளே ஆஃப் விளையாண்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு டீம் மெகா ஆக்ஷனுக்கு ஏன் ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.